இப்போ நான் அல்லது நீங்கள் இல்லை நாம் எல்லாருமே நினச்சிக்கிறோம், ஒருத்தவங்க ஒரு பரிசை கொடுத்தாங்கன்னா தட்டி கொடுத்தா வாங்கிக்கிறோம், அன்பாக கொடுத்தா வாங்கிக்கிட்டோம், நம்மளை முன்னிலைப்படுத்தி கொடுத்துட்டா அந்த பரிசை உடனே வாங்கிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? ஒருத்தன் ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டுன்னு சொன்னார். அப்போது இப்போ நீங்கள் பரிசை வாங்கிட்டீங்க, அப்போது ஏன் ஜனங்களை பார்த்து அவர் இந்த விஷயத்த சொல்கிறாரு, மறுக்கணத்தை காட்டு. நம்மளை யாராவது ஒருத்த கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தில் காட்டுவோமா? ஆனால் அவர் காட்டுங்கன்னு சொன்னது ஜனங்களை பார்த்து தானே சொல்லியிருக்காரு. அப்போ அதை நம்மளால முடியும்னு சொல்லி தானே அந்த ஜனங்களை பார்த்து சொல்லியிருக்காரு. எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஒருத்தவங்க நம்மளை பாராட்டலை, நம்மளை முன்னிலைப்படுத்தலை, நம்மளை அன்பு காட்டலை, நம்மளை அரவணைக்கலைன்னே வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க அப்படி செய்யும் பொழுது நம்ம சில நேரங்களில் என்ன பண்ணிடுறோம், பேசாமல் வந்துடுறோம். அப்போ பேசாமல் வந்தது மறுக்கணத்தை காட்டி அறைய சொல்கிறதுக்கு இல்லை, அந்த செயலை ஏற்றுக்கிறோம். அதுக்கு பேர் அவமானம்னு சொல்லாமல், சரி நீ இவ்வளோ